ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி உலகம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு விசேஷத்துக்குமே மஞ்சள்ல பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அதே மஞ்சள்ல இன்னும் கொஞ்சம் பெருசா அழகா வடிவம் கொடுத்து பிள்ளையார் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போறோம். இப்ப நம்ம அந்த பிள்ளையார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விநாயகர் செய்யறதுக்கு 1 கப் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடராக அரைச்சிருக்கேன், 1 கப் மைதா. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு மைதாவை நான் எடுத்துக்கிறேன். இதுலேயே மஞ்சத்தூளையும் போடணும். சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் ஆப்பிள் க்ரீனு ஃபுட் கலர் பவுடரு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது நான் கொஞ்சம் பவுடர் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோம்னாக்க க்ரீன் கலரில் கிடைக்கும். இது வந்து இலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, க்ரீன் கலரில் கிடைச்சிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மைதாவை நான் எடுத்துக்கிறேன். இந்த மைதாவில் இந்த மிக்ஸ் பண்ண இந்த ஃப்ரூட் கலரை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம இப்போது இலை செய்ய போகிறோம். இது வேணான்றவங்க ஒரிஜினல் இலை கூட வச்சுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது இலை ஷேப்புக்கு பண்ணணும். ஓரளவுக்கு இலை மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்க கொஞ்சம் இலை ஷேப் இன்னும் அழகாக வந்துடும். வந்துருச்சு, போதும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ பிள்ளையார் செய்ய போகிறோம். முதல்ல நான் கொஞ்சம் மாவு எடுத்து ரவுண்டாக மேடை மாதிரி செஞ்சுட்டேன். இதுக்கப்புறமா ஒரு கால் நான் செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து இன்னொரு கால் செய்கிறேன். இன்னொரு கால் கொஞ்சம் மடங்கி இருக்க மாதிரி இருக்கணும். பாதம் செய்கிறேன். ஒட்ட வைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணியை தொட்டு நம்ம அப்படியே தேய்ச்சாவே ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போது வயிறு பாகம் செய்கிறேன். ஒரு உருண்டையாக வச்சுட்டேன். அடுத்தது நெஞ்சு கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கணும். இதையும் நான் தண்ணி தொட்டு ஜாயின் பண்ண வச்சுட்டேன். அடுத்தது கை, 2 கை இதே மாதிரி செஞ்சு ஒட்ட வச்சிடுறேன். அடுத்தது தலை பாகம் ஒரு உருண்டையாக வச்சு இதே மாதிரியே தலை நான் ஒட்ட வச்சிட்டேன். தும்பிக்கை செய்கிறேன். இது ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் ஷேப்பாக வர மாதிரி செஞ்சிடுறேன். அடுத்தது காது. இதே மாதிரியே ஷேப்பில் செஞ்சு 2 சைடும் தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு ஒட்ட வைக்கிறேன். முடிஞ்சிச்சு. இப்போ தலைக்கு மேலே சின்னதாக இந்த மாதிரி பண்ணி இதையும் ஒட்ட வைக்கிறேன். அதுதான் தலைப்பாக மாதிரி அதையும் வச்சாச்சு. இதுக்கு மேலே சின்னதாக ரவுண்டாக ஒன்று வச்சிட்றேன். இதுக்கப்புறம் கிரீடம் நான் வீட்டில் இந்த ஸ்டோனை வச்சே இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு கிரீடம் மாதிரி பண்ணியாச்சு. அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்தது தந்தம். ஒரு டூத் பிக்கை 2ஆக உடைச்சி தந்தமாக பண்ணிட்டேன். அதையும் நான் ஒட்ட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கண், பெப்பர் இருக்கு இல்லையா, மிளகு, அது 2ஐயும் எடுத்து வச்சு கண் ஒட்ட வச்சிட்டேன். அடுத்தது ஒரு டூத் பிக்கில் இந்த மாதிரி பண்ணப்போ அழகாக ஷேப் வருது. இப்போ வந்து காது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்தது
இது பூநூல், ஒரு நூலில் இந்த மாதிரி நான் போட்டு வச்சுட்டேன். ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நீர். இது மைதாவில் கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி விபூதி மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு சின்னதாக பொட்டு மாதிரி வைக்கணும். அதுக்கு யோசிச்சப்போ கடுகு இருக்கு இல்லையா, அது ஒன்று வச்சு ஒட்ட வச்சுட்டேன். அழகாக பொட்டு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை பண்ணுறேன். இது மைதாவில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு கொழுக்கட்டை ஒரு கையில் வச்சுட்டேன். மீதி இருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் மஞ்சள் மாவுலேயே ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சு அதில் எல்லாத்தையும் வைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா பிள்ளையாரோட வாகனம் மூஞ்சிரு பண்ணுறேன். ஓரளவுக்கு எலி மாதிரி வந்திருக்கு. இப்போ காது வச்சுட்டேன். அதே மாதிரியே 2 மிளகு எடுத்து கண்ணு மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வால் பண்ணணும். கொஞ்சம் மாவு எடுத்து வால் மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ அழகாக பிள்ளையார் ரெடி ஆகிட்டாரு. இதை நானும் சுஜனும் சேர்ந்து ஒரு 2 மணி நேரத்தில் பண்ணினோம். சுஜன் வந்து சீட் கணேசா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு மீதி இருந்த மாவில் சீட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக ஒரு குட்டி சீட் கணேசா பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள். பிள்ளையார் எவ்வளோ அழகாக வந்திருக்காருன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மல்லி உலகம் சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்றும் நட்புடன் மல்லி.